அனைவருக்கும் வணக்கம். திமுக கட்சிக்கு ஒன்று ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். திமுகனுடைய தலைவர் ஸ்டாலின் கூட அவ்வளோ கோவப்பட மாட்டார். இல்லை இந்த கட்சியில் கூட இளைஞரணி செயலர் அடுத்த தலைவர் வரக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ, இல்லை அதுக்கு அடுத்து தலைவர் வரக்கூடிய இன்பநிதி ஸ்டாலின் அவர்களோ, அதுக்கு அடுத்து தலைவர் வரக்கூடிய தலைவர் வருவார்களா அவர் கூட இந்த அளவுக்கு கோவப்பட மாட்டாங்க. திமுக கட்சிக்கு ஒன்றா கண்டுக்கிடாமல் விட்டுட்டு அப்படி சாஃப்டாக கலந்துட்டு போயிடுறாங்க. நான் சொன்னக்கூடிய தலைவர்கள் முழுக்கவே எதுக்கு கோவப்படுவாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு எதுவும் பிரச்சனை, அவங்க குடும்ப ஆட்சிக்கு எதுவும் பிரச்சனைனா குரல் கொடுப்பாங்க தவிர மற்றபடி அமைச்சர்களை பற்றியோ, சட்டமன்ற உறுப்பினர்களை பற்றியோ, மக்களை பற்றியோ எந்த கவலையும் இல்லாமல் தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தமிழ்நாட்டை உழைக்கக்கூடிய ஒரு பொதுநலவாதி, இவங்க பாஷையில் வச்சுக்கிடுமா பொதுநலவாதி, இவங்க கூட கண்டுக்கிடவே மாட்டாங்க. ஆனால் திமுக ஒன்று பிரச்சனைனா நான் நின்றுவேன், என்னை மீறி தான். அஜித் சொல்லுவார் தெரியுமா வீரம் படத்தில், அது என் குடும்பம், என்னை தாண்டி தான் நீங்கள் வரணும். அந்த மாதிரி இவர் எப்படின்னா திமுக கொண்டா இவரை தாண்டி தான் யாராக இருந்தாலும் போடும், என்னை தாண்டி தோன்றா பார்க்கலாம். அப்பேற்பட்ட ஆக சிறந்த தலைவர் தான் மதிப்பிற்குரிய பாசத்திற்குரிய. நம்ம இந்த வார்த்தையை எதுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, நம்ம வெறுமனையே பேசி திரும்ப உட்காந்து மதிக்க மாட்டோம். அவங்க கிடக்காம என்னண்டு பேருவோம், அவன் கிடக்கிறான்டா மயிராண்டி. என்ன காரணம்னா திருமுறை காந்தியை நம்ம நேசிக்கக்கூடிய அண்ணன் சீமானவர்கள் மதிக்கலை, ஒரு பொருட்டாக கூட மதிக்கலை. நம்ம இவன் என்ன பண்ணுறோம், அவன் கணக்கா செத்த பன்னெண்டு பேர் தான் இவன் நம்ம மதிக்கிற. என்ன காரணம், நம்ம அண்ணன் மதிக்கிறது. அந்த ஒத்த காரணம் வேறு எதுவுமே கிடையாது. அந்த ஒற்றை காரணத்துக்கான இவருக்கு மரியாதை கொடுத்துட்ருக்குறோம். அந்த நபர் பார்த்துக்கிட்டிங்கன்னா திருமாவளவன், இந்த தோழர் திருமாவளவன் பார்த்திங்கன்னா பேராசன்னு சொல்லுவாங்க. அவர் திமுக கட்சிக்கு ஒன்று பேசுகிற பேச்சை எடுத்து வச்சுக்கோங்களேன், அவர் கட்சியை கூட மறந்துடுவாருங்க, அப்படி அழகாக பேசுவார். என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், பொன்முடி அமைச்சர். இந்த அமைச்சர் பொன்முடி வழக்குக்கு நீதி அரசர் மதிப்பிற்குரிய ஜெயச்சந்திரன் அவர்கள் பொன்முடிக்கு சிறை தண்டனை கொடுக்குறாங்க. பொன்முடி அவருடைய மனைவி விசாலாட்சிக்கு சிறை தண்டனை கொடுக்குறாங்க. இதற்கு திமுக கட்சியில் இருக்கக்கூடிய வழக்கம் போல் எல்லா இடத்துலையும் உட்காரக்கூடிய கட்சியுடைய அமைப்பு செயலர் ஆர்எஸ்எஸ் பாரதி இருக்கார்ல, ஆர்எஸ்எஸ் பாரதி பையனை தப்பாக வளர்த்து போட்டு பத்திரிகையாளர் முழுக்க நடமாட விட மாட்டேன், வெட்டணும் கொல்லணும், அவன் நிம்மதி இருக்கக்கூட கெடுக்கணும், குடியை கெடுக்கணும் ஆசைப்படுறாரு தெரியுமா ஒரு மருத்துவர். அப்பேற்பட்ட ஒரு பையன் உருவாக்கி கொடுத்தாரில் ஆர்எஸ்எஸ் பாரதியாக இருக்கலாம், இல்லை டிஆர் பாலுவாக இருக்கலாம், இல்லை மூத்த அமைச்சர் கே நேருவாக இருக்கலாம், இல்லை அவர் உயர்கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக இருக்கலாம். யாருமே இதை பற்றி பேச யாருமே குரல் கொடுக்கவே இல்லை. ஏன் இப்போ களத்தில் நிற்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் கூட திருநெல்வேலி அங்கே தான் இருக்கார், அவர் கூட இதை பற்றி எங்கேயுமே பேசவே இல்லை. அவரே நிர்மலா சீதாராமன் எப்படி மன்னிப்பு கேட்கலாம், எப்படி நம்ம இதை பண்ணலாம்னு சொல்லி தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களே நம்ம தெரியாத வார்த்தையை விட்டு விட்டோமே, இதை வச்சு எப்படி அரசியல் வங்கிக்கிட்டு இருக்காங்க சொல்லி பயந்துக்கிட்டு இருக்க சின்னவர் இப்படி இருக்க நேரத்தில் எங்கள் அண்ணன் நான் நிற்க திமுக கட்சிக்கு ஒரு பிரச்சனைனா நான் பேசுகிற பேச்சு தான் தமிழ்நாடு முழுக்க, ஏன் நான் பேசினோமா டெல்லியே அதுன்னு சொல்லிட்டு அண்ணன் வழக்கம் போல் முட்டு கொடுத்துட்டு போயிட்டார். அண்ணன் பேச டெல்லி அதிராது, டெல்லி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, காலம் முடிஞ்சு போச்சு. திருமாவளவனுடைய அரசியல் வாழ்க்கை பொது வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இனி அவர் என்ன பண்ணாமல் கட்சியை எடுத்து நடத்தலாம், விசிகன் கட்சி இருக்கலாம், அந்த கட்சியை வழி நடத்தலாமே தவிர இனிமேல் மக்களுக்கான சேவை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு அந்த கால் தரையிலே படாமல் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு தரையிலே படாமல் அப்படி தூக்கிட்டு போனாங்க தெரியுமா அலைக்கா. அந்த மாதிரி அண்ணன் அப்படி நடக்க போகிறாரு. கட்சியை நீங்கள் பாராளுமன்றத்துக்கு போன ஆசைப்படாதீங்க, முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. 2024 இந்த ஏப்ரலோடு உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. உங்கள் சகாப்தம் திருமாவளவன் எம்பிங்கிறது முடிஞ்சு போச்சு. முன்னாள் எம்பி வேணால் போட்டுக்கிடலாம். ஏன்னா நீங்கள் எந்த இடத்துலையுமே மக்களுக்கு குரல் கொடுத்துருக்கும் எங்கேயுமே குரல் கொடுக்கவே இல்லை. பொன்முடி எவ்வளோ அசிங்கமாக பேசுகிற நபர்னு தெரியும். எல்லாரும் பொன்முடி நீதி அரசர் மீது தப்பு சொன்னார். ஜெயச்சந்திரன் அதிமுக சட்டத்துறை செயலராக இருந்தாருங்க, அவர் அந்த பொறுப்பில் இருந்தாருங்க. இவர் தாமாக முன்வந்து கேஸ் நடத்துனாங்க. எல்லாம் இதுதான் பேசுகிறாங்க தவிர யாராவது ஒருத்தங்க பொன்முடி அப்படி பண்ணிருக்கவே மாட்டார்ப்பா. பொன்முடி இந்த ஊழலில் இந்த தப்பு பண்ணியிருக்கவே மாட்டார். பொன்முடி நான் கேரண்டி கொடுக்கணும். ஒருத்தர் பேசுகிறாங்களா? ஒரே ஒரு திமுக கட்சிக்காரங்க ஒரு உடன்பிறப்பு முட்டு கொடுக்கக்கூடிய 200 கூலி இழப்பா அவனே எடுத்துக்கோங்களேன். ஏப்பா பொன்முடி இப்படி பண்ண மாட்டாருப்பா, அவர் படித்தவருப்பா, பண்பாளர் இருப்பா, அவர் பட்டம் படித்தவருப்பா, 2-3 டிகிரி வாங்கினருப்பா, டாக்டர் பட்டம் வாங்கினருப்பா, அவருக்கு திருட மாட்டாருப்பா, அவர் ஊழல் பண்ண மாட்டாருப்பா. எவனும் அதை பற்றி பேச மாட்டேங்க. நீதிபதி குற்றச்சாட்டு வைக்கிறான். நீதிபதி பார்த்து அதிமுக காரரு இவரே இந்த வழக்கு முன்னெடுத்து எதுக்கு நடத்துகிறாரு, அவர் பாருங்க பிஜேபி எம்எல்ஏ விட்டுட்டாரு பாருங்க, அதுதான் பேசுகிறாங்க தவிர பொன்முடி இருக்கக்கூடிய நியாயத்தை பொன்முடி இந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டான்னு எவனும் பேச மாட்டேங்க. அவங்களுக்கு தெரியும்.
அவங்களுக்கு தெரியும் பொன்முடி இதை பண்ணியிருப்பார். ஏன் அது கட்சி எப்படிப்பட்ட கட்சிலா, சாதாரண கட்சியா? திமுக கட்சியிலேருந்து அந்த ஒரு நேர்மையாக இருப்பார், நம்ம எதிர்பார்க்க நம்மளோட தப்புலா. அதான் உடன்பிறப்பு என்ன நினைக்கிறாங்கன்னா, பொன்முடியை பற்றி பேச பொன்முடி செய்ய மாட்டார், அவர் நல்ல ஒரு தங்கமானவர், அவர் மனைவி பேரில் இப்போ பேசுனீங்களா 5,000 கோடிக்கு 5 கோடிக்கு ஒரு மனைவி பேரில் இன்கம் வந்துக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு பேசக்கூடியவங்க, அது முன்னக்கூட்டியே இவர் இந்த ஊரில் பண்ணியிருக்க மாட்டார், பேசுறதுக்கு தகுதி கிடையாது. யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, நீதிபதி மேலே குற்றம் சுமத்துட்டு வழக்கம் போல் நேக்காக கலந்து நேக்காக ஓடி போயிடுவாங்க. அதில் ஒரு ஆள் யாருன்னா அண்ணன் திருமாவளவர்கள் தான். இப்போ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த பொன்முடி நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க. திருடி இருக்காரு, ஆட்டியை போட்டிருக்க ஊழல், அதெல்லாம் விட்டுருங்க. என்ன பேச்சு பேசினார்? ஒரு பெண்ணை நிப்பாட்டி நீ எஸ்சி தானம்மான்னு சொல்லி கேட்டவர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய சொல்லக்கூடியவர், தாழ்த்தப்பட்ட மக்களுக்காண்டி குரல் கொடுக்க சொல்லக்கூடிய திருமாவளவர்கள் இந்த வார்த்தை கேட்கும்போது வலிக்கலையா? உங்களுக்கெல்லாம் நெஞ்சு வலிக்கலையா? என்ன வார்த்தையை கேட்குற? நிப்பாட்டி வச்சு ஒரு பெண்ணை, அதுவும் பெண்ணு, ஒரு பொம்பளையால் நிப்பாட்டி வச்சு நீ எஸ்சி தானம்மான்னு சொல்லி கேள்வி கேட்குறார. அப்போ இப்படி கேள்வி கேட்கக்கூடிய இதற்காண்டி அதை நம்ம அதான் நம்ம விருப்பப்படுறோம். நீங்கள் ஊழல் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் கொள்ளை அடிச்சிருக்கீங்க, அதெல்லாம் நம்ம சொல்லவே வரல. ஆனால் பேச்சில் ஒரு கண்ணியம் இருக்கணும். ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவங்க பேச்சில் கண்ணியமாக இருக்கணும். அரசு கொடுக்கு பேருந்தில் பெண்களுக்கு இலவச பயணம், இலவச பயணம், அது ஓசி பயணம் கிடையாது, யார் அப்பா வீட்டு காசும் கிடையாது. இது உதயநிதி ஸ்டாலின் பாஷையில் சொன்னோம்னா ஏன் அப்பா வீட்டு காசும் கிடையாது, அரசு பணம், அரசு திட்டம் கொடுக்கு. அது ஒரு கட்சி ஒரு கொள்கையில் சொல்கிறாங்க, அது அரசு நிறைவேற்றுது. யார் அப்பா வீட்டு காசு செலவழிக்கலை, சரிங்களா? அரசோட பணம், எங்களோட வரி பணம் தான். அது நாங்கள் ஓசிக்கு போகணுமா போக வேண்டாம் சொல்லி அரசை முடிவு பண்ணிச்சு. நாங்கள் எங்கே போராட்டம் நாங்கள் கேள்வி கேட்கல. பெண்கள் முழுக்க ரோட்டில் நின்றுக்கிட்டு நீங்கள் எல்லாத்தையும் இலவச பேருந்து கொடுங்க, எந்த பெண்களும் இங்கே கேட்கல. ஒரு கட்சி சொல்லுது, அந்த கட்சி ஆட்சிக்கு வருது, அது அரசாக மாறுது, அந்த அரசு செயல்படுத்துது, அதை கொச்சைப்படுத்தினப்போ தான் இந்த பொன்முடி. அந்த வார்த்தைகள் இருக்குது தெரியுங்களா? அந்த கட்சி தொண்டனை அடிக்கிறத விட்டுருவாங்க, அவங்க கட்சி தொண்டனை தூக்கி அடிக்கிறாங்க. அவன் மானம் கெட்டவன், அவனுக்கு ரோசமான சூடு சொரணம் எதுவும் இல்லாத ஒருத்தன். அவன் திமுக கட்சி இருக்குன்னு நம்ம உணர்ந்துக்கணும். அவனை விட்டுருவோம், நீ அவனை தூக்கி போட்டு கூட அடி. அப்புறம் அந்த ஒருத்தர் பால்வளத்துறை அமைச்சர் முன்னாடி ஒருத்தர் இருந்தார்ல, அவர் கள்ளக்குண்டு இருந்தார்ல, அந்த மாதிரி கள்ளக்குண்டு நீ எரி, சேரை கொண்டு அடி. நேரு பேசுனா தெரியுமா? அவன் நக்கனி இப்போ நக்குன்னு சொன்னார் தெரியுமா? அந்த மாதிரி நீ பேச. ஆனால் அவன் மானம் கட்ட, அதை பற்றி கேட்க வேண்டாம், அது அண்ணன் தம்பி தான், நம்ம கூட இருக்க அண்ணங்களாக இருப்பாங்க. ஆனால் ரோசம் கட்ட, மானம் கட்டி, ஈனம் கட்டி, ஈத்தரை கட்டி, பிழைப்புவாதி கட்டி திமுக கட்சியில் இருக்கிறான். அப்போ அவனை நீங்கள் என்ன கிழிச்சிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நீ மக்கள் எப்படி பேச முடியும்? ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டு நீங்கள் யார் திமுக கட்சி சார்ந்த ஒருத்தரா? நீ கட்சிக்காரன் கிளி அவன் கேட்க போகிறான். உங்கள் கட்சிக்காரன் நீ எடுத்து அடி, சிறப்பை கழட்டி அடி, அவன் வாங்கிக்கிடுவான். நாளைக்கு 200 ரூபாய்க்கு கீழே நிற்பான். அவனுக்கு தன்மானதில் தான் திமுக கட்சியில் இருந்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ அப்படிப்பட்ட ஆட்கள் நீங்கள் அடிக்கிற தப்பு கிடையாது, அதுங்க என்ன பண்ணிக்கலாம். ஆனால் மக்கள்கிட்ட பேசும்போது ஒரு அமைச்சர் எந்த வார்த்தை பதிவு பண்ணுன்ற ஒரு கண்ணியம் இருக்குது. அந்த கண்ணியத்தை மீறின ஒருத்தர் தான் இந்த பொன்முடி அவர்கள். நிறைய இருக்கு. ஆசைலாம் அவ்வளோதான் பேசுவார். யாராவது குறுக்கே பேசுனா அது நாயத்துக்கு வெளியே போடுற அப்படிம்பார். அப்படி பேசக்கூடிய ஒருத்தர் தான் இந்த ராசா அவர்கள். இந்த மாதிரி ஒரு கண்ணியமற்ற முறை பேசக்கூடியவங்களை நீதிமன்றம் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு தண்டனை கொடுத்துருக்கு, அதை மக்கள் வரவேற்கிறாங்க. இல்லைன்னா திருமாவளவனுக்கு எதுக்கு முட்டு கொடுக்குறீங்க? ஒரு அளவுக்கு முட்டு கொடுங்க. சென்னையில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சென்னையில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அதற்கு நிவாரணப் பொருள் கொடுக்க துப்புல அது விசிகா கட்சி, எப்படி துப்புல அது விசிகா கட்சி, அதை பற்றி அப்படியே கடந்து போன விசிகா கட்சி தென் மாவட்டங்களில் அண்ணன் பேசுவார். நான் டெல்லியில் பேசிட்டோம்னா தென் மாவட்டம் கொதிக்கும் அப்படிம்பார். தென் மாவட்டம் பாதிப்படைஞ்சிருக்கு, அதை பேசுகிற வக்கில் அது விசிகா கட்சி. அதெல்லாம் கேள்வி கேட்கணும். அதுக்கு நீங்கள் கேள்வி அரசு கேள்வி கூட விட்டுருங்க. நீங்கள் விசிகா திமுக தனி நீங்கள் போயிட்டீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. அதையும் தாண்டி மக்களுக்கு உதவி பண்ணி நீங்கள் ஏன் போக மாட்டேங்கிறீங்க? அங்கே மக்கள் அவ்வளோ கோவத்தில் இருக்கான். ஒவ்வொரு ஊர்லேயும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு உள்ளே போகவே முடியாத அளவுக்கு கோவத்தில் இருக்கான் ஒவ்வொருத்தனும். ஏன் நீங்கள் போக மாட்டேங்கிறீங்க? என்ன காரணம்னா போனால் அரசு நடக்கக்கூடிய குறைபாடு தெரிஞ்சிடும். அப்போ நம்ம களத்துக்கு போனோம்னா மக்கள் பட்டினி கிடந்து செத்து போட்டோம். எப்படி அவனுக்கு பால் கிடைக்காம, மின்சாரம் கிடைக்காம, அத்தியாவசிய பொருள் இல்லாமல், அவன் வீடு முழுக்க தண்ணி இருக்கட்டும், என் வீட்டில் இருக்க எல்லா பொருளும் அழிஞ்சு நாசமாக போட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம அந்த மக்களை எட்டி பார்த்துருக்கணும். எட்டி பார்த்துட்டோம்னா
திமுக அரசு செய்யக்கூடிய கட்சி நடத்தக்கூடிய இந்த அரசு அவள்நிலை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கூட்டணி கட்சிக்கு சலசலப்பு உண்டாக்குங்கிற ஒரே காரணத்துக்காண்டி உங்களுக்கு வாக்கு செலுத்திய உங்களை இனத்தை சார்ந்த தமிழ் மக்களை அண்ணாதே விட்டுருக்கு இந்த விசிக கட்சி. யோசிச்சு பாருங்கள். ஒருத்தங்களை கூட பார்த்து நிவாரணம் விசிக கட்சி சார்பாக கொடுக்கல. என்ன காரணம்? கொடுத்தா கூட்டணிக்குள்ளே குழப்பம் ஒரே காரணத்துக்காண்டி ஒட்டுமொத்த பேரை அனாதை பிணமாக விட்டுருக்கு. இது எவ்வளோ பெரிய துரோகம். இது நீங்கள் தான் பேசலாமா? பேச தகுதி இருக்கா? திருமாவளவனுக்குலாம் பேச தகுதி இருக்கா? இங்கே இப்போ சஸ்பெண்ட் ஆகிட்டாப்புல. இதுதான் இறுதி பாராளுமன்றம் உறுப்பினர். அவ்வளோதான் உறுதியாக சொல்கிறேன். 2024 சொடக்கு போட்டு நான் பேசுகிறேன். 2024 திருமாவளவன் எம்பி ஆக முடியாதுங்க. நீங்கள் இவ்வளோ துரோகம் பண்ணுவீங்க, நீ இவ்வளவு அநீதி பண்ணீங்க மக்களுக்கு. ஆனால் அதை பற்றி நான் பேசவே மாட்டேன், கடந்து போவேன்னா உங்கள் பதவி சுகத்துக்கு திமுக உங்கள் கட்சிக்கு முட்டு கொடுத்தா கூட பரவாயில்ல, திமுகக்கு முட்டு கொடுக்குறீங்களா? திமுக கூட நிற்கிறீங்களா? இது எவ்வளோ பெரிய அநீதி. இது இந்த அநீதிக்காண்டியே, இந்த துரோகத்துக்காண்டியே 24 படு தோல்வி திருமணம் அடைவார். அதுக்கு முழு காரணம் நம்ம இருப்போம். முகத்தை அம்பலப்படுத்தும் மக்கள்கிட்ட நேரடி சவால்னே சொல்லுவோம். திருமாவளவர்கள் 2024 எம்பி ஆக முடியாது. நீங்கள் மக்கள் செஞ்ச துரோகம். களத்துக்கு போகணும். நிம்மதி நீங்கள் ஏமாற்றக்கூடாது. சும்மா ஒடுக்கப்பட்ட மக்கள் மைய விளிம்பில் இருந்துக்கிட்டு நம்ம சென்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் அப்படின்னு உருட்டக்கூடாது. களத்துக்கு போகணும். அங்கே மக்கள் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஆறு சொல்ல ஆள் இல்லை. அவன் நிவாரண பொருள் கூட கேட்கல. என்னை பார்க்க ஏன் வரல தான் கேள்வி கேட்குறது. அவனுடைய கேள்வியே அதுதான். இந்த அரசு போக மாட்டேங்கி. அப்போ நீங்களாம் போனால் தான் மக்களுக்கோட பிரச்சனை தெரியும். பல ஊர்களுக்கு சாலை வசதி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கு. அங்கே வாகனமே போக முடியாது. இன்னும் யாருமே போகாத ஊர் இருக்குது. யாருமே போகாத ஊர். அப்போ அப்படிப்பட்ட இருக்கும்போது கொஞ்சம் கூட குச்சமே இல்லாமல் திமுகவுக்கு அதுவும் பொன்முடிக்கு முட்டு கொடுக்க நிற்கிங்களே ஒரு மக்கள் பிரதிநிதி. அவரும் பிரதிநிதி தான். ஒரு மக்கள் கவுன்சிலர் ஒருத்தங்க மக்கள் வாக்களித்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்கள பொது இடத்துல நிப்பாட்டி வச்சு எஸ்சி தானே கேள்வி கேட்குறாரு. அவருக்கு முட்டு கொடுக்குனா இது எவ்வளோ பேர் ஜென்மன்னு பார்த்துக்கணும். இறுதியாக ஒன்று தான், முட்டு கொடுங்க, முட்டி வலிக்க மட்டும் பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.